Hi friends, welcome back to Mrs. Ajay Lifestyle channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் காராமணி வச்சு. ஒரு டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். காராமணி வடை செய்யறதுக்கு ஆல்ரெடி நான் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். காராமணி வடை செய்யறதுக்கு காராமணியை ஒரு 4 to 5 hours முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லாவே ஊறினதுக்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம அடிஷ்னலா சேர்க்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் குட்டி குட்டியா நறுக்கி. நீங்க காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் முழு மிளகாய் சேர்க்கல, நான் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். ஏன்னா மிளகுனா எடுத்து போட்டுருவாங்க. மிளகுத்தூள்னா நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கும் டேஸ்ட். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வடைக்கு உளுந்து அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி காராமணியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி சாஃப்டா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் வடை சூப்பரா வரும். இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா நைஸா இருக்கும் மாவு. இதை அப்படியே பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட அடிஷ்னலா இன்னொரு இன்கிரீடியன்ட் சேர்த்துக்கிறேன், பச்சரிசி மாவு. இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிறிஸ்பியா வரதுக்காக, வடை நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக சேர்த்துக்கிறோம். இது இல்லாம மிச்ச எல்லா இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள், வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour இதை அப்படியே விட்டுருங்க மூடி வச்சு. அப்போதான் இது நல்லா உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகி உளுந்தோட ரா ஸ்மெல் எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour நான் அப்படியே விட்டுருவேன். ஒன்ஸ் இது ரெடி ஆனதும் நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு இடையில நான் சூப்பரான சக்கை பாயசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், வடைக்கு ஒரு காம்பினேஷனா. இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு வானலி வச்சு கொஞ்சமா ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம வடை எப்படி தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சமா ஆயில் விட்டு கொஞ்சமா மாவு எடுத்து தட்டிட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து போட்டா சூப்பரான கிறிஸ்பியான வடை ரெடிங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நல்ல கிறிஸ்பினஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரொம்பவே ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ரிச்சு. ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருந்துச்சு. ஒரே மாதிரி போரிங்கா வடை சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு காராமணி வடையும் சக்கை பாயசம் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். உங்க வீட்டுல என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஆல்.